எம்எல்ஏ சீட் நான் சொன்ன மாதிரி அப்போ நான் வக்கீலாக இருக்கேன் புதுக்கோட்டையில். அப்போ அதிமுக ஆரம்பித்து 4-5 வருஷம் ஆச்சு. அதிமுக மேடைகளில் அறந்தாங்கி உட்பட அந்த கூட்ட நிகழ்ச்சியில் என் பேரையும் வக்கீல்னு போடுவாங்க. அப்போ நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது சட்டக்கல்லூரி மாணவர்னு போடுவாங்க. அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ முக்கிய தலைவர்களாக இருந்த நாஞ்சில் மனோகரன் இருந்தார். நாஞ்சில் மனோகரன், எஸ்டிஎஸ்ஸு, ஆர்எம்இ, கேஏகே, இது மாதிரி முன்னணி தலைவர்களாக இருந்தவங்களோடெல்லாம் ஒரு தொடர்பு பழக்கம் ஏற்பட்டது. அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் பிரிஞ்ச பிறகு மாவட்டத்துக்கு உள்ள ஒரு முக்கியஸ்தராக அண்ணன் ஆர்மி ஆகிட்டார். தஞ்சாவூரில் எஸ்டிஎஸ் அவர் டாமினேட், அங்கே அவருடைய சொந்த மாவட்டம். ஆர்மிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சொந்த மாவட்டம் வந்தது. அதுக்கு முந்தி மாவட்ட செயலாளர் அன்பரசன் இருந்தார். அவரை பின்னாடி அவர் தலைவர் ராஜாவெல்லாம் ஏற்றுனு தோற்று போயிட்டார். அவர் எம்எல்ஏ ஆக முடியல. அதனால் நான் எம்பிக்கு போன உடனே அறந்தாங்கியில், அவர் புதுக்கோட்டையில் அறந்தாங்கியில் ஓட்டரே கிடையாது, அவரை கொண்டு அறந்தாங்கியில் போட்டு நான் ஒரு நன்றிக்காக அவர் எம்எல்ஏ ஆக்கினேன், அவர் எனக்கு உதவி பண்ணதுனால. ஸோ அவர் இப்போ மாவட்ட செயலாளர். விசா இளஞ்செழியன் அங்கே அப்போ தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டையில் தான் காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுகவில் அதிக ஓட்டில் ஜெயித்தார் அவர். ஸோ அவர் எம்பி. அப்போ நாங்கள் அந்த தேர்தல் எம்பி நடக்கும்போது நான் வக்கீல். எங்கள் மாமனார் 3-4 தடவை காங்கிரஸில், பெரிய மாமனார் அடம்பூர் ராமநாதன் பேர், அவர் 3-4 தேர்தலில் அந்த ஃபேமிலி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. எனக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா 57, 62, 67, 71 4 தேர்தலில் அவருடைய மைத்துனர் முத்துவேலம்பலம்னு எனக்கு பக்கத்து கிராமம், அவர் எனக்கு சித்தப்பா பெரியப்பா வேணும். என் பெரிய மாமனாரே 3 தடவை கேண்டிடேட், பெருந்தர் காமராஜர், மூப்பனார் எல்லாருக்கும் வேண்டியவர் அவர். ஸோ இப்படி அந்த ஏரியாக்கள்லாம் காங்கிரஸ் ஏரியாவாக இருந்தது. திமுக தான் அங்கே ஜெயிக்கும். இருந்தாலும் அந்த பெல்ட், ஏன்னா அவர் அங்கே அடிக்கடி நிற்கிறதுனால அவருக்குன்னு ஒரு 4000-3000 தோப்பார். அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி எல்லா ஊர்லேயுமே இருந்தது. ஸோ அந்த ஏரியாக்கள்லாம் இந்த கேண்டிடேட்டை கூட்டிகிட்டு போய் நான் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணேன். நிறையா கூட்டங்கள் இருந்தது. அதில் எல்லாம் எம்பி இம்ப்ரெஸ் ஆனார். ஸோ எனக்கு அந்த மாவட்ட செயலாளர், அந்த லோக்கல் எம்பி, அங்கே இருக்கிற லோக்கல் மந்திரியான ஆரம்பி, இவங்கெல்லாம் எம்ஜிஆர் தலைவர்கிட்ட சிபாரிசு. ப்ளஸ் நான் ஒரு வக்கீல் படிச்சிருக்கேன். இந்த பின்னணியில் எனக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடச்சிது. வெற்றியும் பெற முடிஞ்சது. அதனால் தலைவர் அங்கே நான் சொன்ன மாதிரி 5 தொகுதி 4 காங்கிரஸ் வந்துருச்சு. நான் மட்டும்தான் ஜெயித்தேன். அதனால் கல்யாணம் ஆகலை, இளைஞன். படிச்ச எம்ஜிஆர் இம்ப்ரெஸ்டு. அவர் என்னையே கேட்டார், நான் வராமல் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார். நான் உங்கள் பேரை சொல்லி தான் ஜெயிச்சேன்னு சொன்னேன். அவர் என் பேர் தான் 234லேன்னு சொன்னாங்க. 234 ஜெயிக்கலையே, 126, 126 தானே வந்தோம் அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி அதனால் அவர் இம்ப்ரெஸ் ஆகி துணை சபாநாயகர் கொடுத்தாரு. அப்படி அரசியல் வாழ்க்கை அதுக்கு மேலே படிப்படியாக உயர்கின்றது.